நம்மளுடைய குழந்தைய வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பறவைகளை கூப்பிட்டு வந்து கூட பார்த்துக்கணும். இப்போ ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தா இன்றைக்கும் நிறைய பண்ணையாளர்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அது வந்து செட் ஆகலன்னு சொல்கிறீங்க? ஏன் செட் ஆகணும் சார், அது வந்து ஷார்ட் டைம் ரெமெடி சார். அது இங்கிலீஷ் மெடிசன் வந்து இன்னைக்கு வேலை செய்யும், நாளைக்கு வேலை செய்யுமா செய்யாதான்னு சொல்லி தெரியாது. இழப்புகள் என்றது ஹெம்மன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இல்லை, 0%. ஆனால் ஹெம்மன் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து திருப்திகரம் என்னன்னாக்கா, முடி வந்து இந்த இடத்துல அப்படியே முடி அப்படியே கிடக்கும், பரவி இருக்கும் முன்னாடி. ஆமாம், இப்போது போட்டதுக்கான இப்போ முடியும் கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த முட்டையும் வந்து நல்ல சைஸ் வருது. நான் இந்த கோழிக்கு மட்டும் கொடுக்கலையே, கின்னி கோழிகளுக்கு தரேன், டர்க்கி கோழிகளுக்கு தரேன், டர்க்கி குஞ்சுங்களுக்கு தரேன், வாத்துக்கு தரேன், இப்போ புறா வாங்கினா புறாவுக்கு தர போகிறேன். ஒரே மெடிசன் எல்லா பறவைகளுக்கும் தரலாம், தாராளமாக தரலாம். அதாவது குரானில் வந்து சார், குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், அதாவது ஒவ்வொரு உயிரினமும் இறக்கக்கூடியவை. அது மனிதனாகவும் இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மிருகமாகவும் இருக்கலாம், எறும்பாக கூட இருக்கலாம். அது இல்லாத இந்த மருந்தில் நம்மளால் காப்பாற்ற முடியும் போது நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், முயற்சி பண்ணணும். அதில் வந்து இந்த முயற்சியில் வந்து ஹெம்மன் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைக்கி எந்த ஒரு கால்நடை வளர்த்துக்கிட்டாலும் சரி, அதாவது ஆடு மாடு கோழி எந்த ஒரு பறவை இனங்களை வளர்த்தாலும் சரி, அதை வந்து நோய் இல்லாமல் வளர்க்குறது தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பண்ணையை லாபகரமாக கொண்டு போக முடியும். கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். சரி. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. உங்கள் பேர், இது எங்கள் ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கு, எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். சார், என் பேர் வந்து இரஃபத்துல்லா ஷெரீஃபு. நான் வந்து வெள்ளூரில் என்னுடைய வீடு இருக்குது, சொந்தமாக இருக்குது. ஓகே. இங்கே நிலம் வாங்கிட்டு வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக நான் வந்து டெவலப்பிங்கில் இறங்கி இப்போ தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் கோழி கூட வச்சுருக்கிறேன். சரிங்க. சோனாலி கோழி. இது பறவைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பறவைகளில் வந்து ஒரு ஏதாவது மெடிசன் இல்லாத எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் முதல்ல கொடுத்துன்னு இருந்தோம். அதில் வந்து பறவைகள் நிறைய சேதம் அடைஞ்சிடுச்சு. சோனாலி கோழி இறப்பு ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு சொன்னாக்கா, ஹெம்மன் வந்து எனக்கு கிடைச்சது. ஹெம்மன் வர வச்சு போட்டுட்டு இப்போ வந்து 1 இயராக வந்து சோனாலி கோழி வளர்த்து. சோனாலி கோழி கோழியிலே வந்து நிறைய கோழி இனங்கள் இருக்குது, அது இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் இருக்குது. நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சோனாலியை செலக்ட் பண்ணி வளர்க்குறீங்க? சோனாலி பிரீட் வந்து கொஞ்சம் தாங்குகிற கோழி சார். அது சீக்கிரத்தில் வந்து டிசீஸ் அட்டாக் ஆகாது அதுக்கு. ரெண்டாவது வந்து சோனாலியில் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆளுங்களை வந்து சோனாலி வளர்த்துன்னு இருந்தாங்க. அவங்க பண்ணையும் போய் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு எல்லாம் பார்த்தா சோனாலி வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ சோனாலியில் வந்து 280 வருஷத்துக்கு வரும் 280 முட்டைகள் நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டைக்காக தான் சார் வளர்க்குறேன். ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா, நாங்கள் என்ன சாப்பிட்றோம் மக்களுக்கு அது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம். ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளைக்கோழி கிடைக்குது, வெள்ளைக்கோழி முட்டை கிடைக்குது, எல்லாமே கிடையாது. அதில் வந்து ஒன்றும் அந்த மாதிரி எஃபெக்ட் இல்லை. பட் நாட்டுக்கோழியில் வந்து அந்த காலத்துலேருந்தே நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லினுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை, பையனுக்கும் ஆசை, எனக்கும் ஆசை. சரி. அதனால தான் நாட்டுக்கோழி நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணோம். அதில் சோனாலி பிரீட் வந்து எனக்கு வந்து ஏன்னாக்கா நோய்த்தன்மை அதாவது கம்மி இருக்குன்னு சொன்னதால எடுத்தேன். நான் எடுத்துகிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கொஞ்சம் தான் வாங்கினேன். நான் எவ்வளோ கோழிங்க வாங்கினீங்க? நான் வாங்கினீங்களா இல்லை சிக்ஸாக வாங்கினீங்களா? இல்லை, நான் வந்து சிக்ஸாக 1 மாதம் சிக்ஸாக தான் வாங்கினேன். அதாவது 1 மாதம் சிக்ஸ் வாங்கினேன். 500 கோழி வாங்கினேன் சார். நான் 500, அதில் வந்து சேவல் இதெல்லாம் சேர்த்து 500 இருந்தது என்கிட்ட. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மெடிசன் தான் அதுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவங்க. சிக்ஸ் வாங்கின இடத்துல அவங்க சொன்னாங்க, இது கொடுங்க அது கொடுங்க மாற்றி கொடுங்க. எல்லாம் போய் சுற்றி சார் எல்லா கடையிலும் போய் வாங்கின்னு வருவேன் நான். அவங்க சொல்கிற கடையிலையும் வேலூரில் போய் வாங்கின்னு வருவேன், ஆற்காட்டில் போய் வாங்கின்னு வருவேன். வாங்கின்னு வந்த பிறகு கூட வந்து அது ஒரு பிரயோஜனம் இல்லாத இருந்தது. ஏன் சார், எதனால் எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து தான் இன்றைக்கும் நிறைய பண்ணையாளர்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அது வந்து செட் ஆகலன்னு சொல்கிறீங்க? ஏன் செட் ஆகல சார், அது வந்து ஷார்ட் டைம் ரெமெடி சார். அது ஷார்ட் டைம் ரெமெடி. இங்கிலீஷ் மெடிசன் வந்து இன்றைக்கி வேலை செய்யும், நாளைக்கு வேலை செய்யுமா செய்யாதான்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் மாற்றி கொடுத்தாச்சு சார். இதெல்லாம் நிறைய மருந்து கொடுத்தாச்சு சார். மாற்றி கொடுத்து பார்த்தாச்சு. மாற்றி கொடுத்து பார்த்து கூட அது எதுவும் எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. முடி கொட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கோழி அப்படியே நின்றுக்கும், டக்குன்னு செத்துரும். 2 கோழி 3 கோழி ஒரு வாரத்தில் 5 கோழி கூட ஒரு நாள் செத்து போயிருக்கு. கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணேன், என்னடா இதுக்கு ரெமெடி நம்ம மைண்டோம், இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஹெம்மன் ஒன்று ரொம்ப, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நான் வீடியோ செக் பண்ணியிருந்தேன். ஏதாவது இந்த மாதிரி
இது கிடைக்குமா, மருந்து கிடைக்குமான்னு. அப்போ வந்து எனக்கு ஹெம்மன்னு சொல்லி ஒரு இது கிடைச்சது. அந்த வீடியோவை நான் அரை நாள் பார்த்துக்கிறேன், மாற்றி எந்த மருந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. அதில் வந்து அதில் சென்னையில் யாரோ டூப்ளிகேட் கூட விற்கிற மாதிரி இது ஒன்று இருந்தது. அதெல்லாம் கழிச்சிட்டு சரி இவரை கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டேன். உங்களுக்கு வீடியோ மூலிமா தான் அறிமுகமே? ஆமாம், வீடியோ மூலமாக தான் அறிமுகம் ஹெம்மன்னு. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட பேசினேன். சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பாருங்கள் நான் வந்து கொடுக்குற மருந்து வந்து ஹெர்பல் மருந்து எல்லாமே. அந்த ஹெர்பல் வந்து உங்களுக்கு உடனே கட்டுப்படுன்றது சொல்ல முடியாது, 1-2 போக தான் செய்யும். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னார். எப்படி சார் கொடுக்கணுன்னா, இந்த மாதிரி 5 ml நீங்கள் வந்து மருந்து தண்ணியில் கலந்து கொடுக்கணும், 1 லிட்டர் தண்ணியில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் என்னதான் நம்ம வந்து கோழிங்களை வந்து நல்ல ரிசல்ட் இருந்தாலும் அதை டைரெக்டாக பார்த்துட்டு மக்களுக்கு காமிச்சிங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கண்டிப்பாக சார் உள்ள காமிக்க முடியுங்களா? ஏன்னா ஒரு பேசுகிறத விட வந்து ஒரு ரியலாக காமிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சரி சார், இப்போ ஒரு 500 சிக்ஸ் போல் எடுத்து வளர்த்தேன் இல்லையா? ஆமாம் சார். எவ்வளோ சிக்ஸை வந்து உங்களால் பேரண்ட்டாக மாற்ற முடிஞ்சிங்க? முதல்ல வந்து எனக்கு தொடர்ச்சியாக ஒரு 40 குஞ்சுகள் போயிடுச்சு சார். இந்த ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 2, போக போக வந்து ஒரு நாளைக்கு 5 கூட இறப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வாங்கின ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன சொல்றது கொடுக்குறாங்க, நாங்கள் மருந்தெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் 1 மாதம் போட்டு கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன ஒன்றும் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கப்புறமா போடுற மருந்து வந்து நம்ம தான் செய்யணும், நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா, அந்த என்ன எப்படி நாங்கள் நம்மளுடைய குழந்தைய வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பறவைகளை கூட்டிட்டு வந்து கூட பார்த்துக்கணும். ஒவ்வொரு குஞ்சு சாகும்போது கூட எனக்கு அவ்வளோ மனசு வலிக்கும். இவரும் என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பாரு. பாப்போம், ஏதோ இறைவனுடைய செயல்னு சொல்லி பார்த்தோம். முயற்சிகள் நிறைய பண்ணேன் சார். கடைசியில் எனக்கு கிடைச்சது இந்த ஹெம்மன். இந்த ஹெம்மன்ல எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது, எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஹெம்மன் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து திருப்திகரம் என்னன்னாக்கா, முடி வந்து இந்த இடத்துல அப்படியே முடி அப்படியே கிடக்கும், பரவி இருக்கும் முன்னாடி. ஆமாம், பரவி இருக்கு. என்னப்பா இவ்வளோ முடி கொட்டுதுன்னு சொல்லி அவர் பாவம் பெருக்கி தள்ளின்னு இருப்பார். இப்போ போட்டதுக்கான முடியும் கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த முட்டையும் வந்து நல்ல சைஸ் வருது சார். இது வந்து 42 கிராம் கண்டிப்பாக வரும் சார். 42 கிராம் டு 46 கிராம் அப்படி கண்டிப்பாக வரும், ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட முட்டையோட தரமும் நல்லா கூடி இருக்கு. ஆமாம், நல்லா. இது ஓடு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். கால்சியம் பிரச்சனை இல்லை. ஆமாம், கால்சியம் பிரச்சனை இல்லை. இப்போ நானும் என்ன பண்ணுறேன்னா, இது கூட வந்து ஃபீடு கூட நான் வந்து மத்தியானத்தில் நெல் போட்டுடுறேன், தழைகள் போட்டுடுறேன். ஏன்னா நேச்சுரல் ஃபீட் கூட கொடுக்குறோம் இதில். அதெல்லாம் வந்து முட்டை கூட நல்லா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சைஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஓடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இப்போ வந்து இந்த முட்டை தேவைக்காக தான் இந்த சொனாலியை செலக்ட் பண்ணி. ஆமாம் சார், சொனாலி செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனை கோழிங்க இருக்குது, எத்தனை முட்டை டெய்லி எடுக்கிறீங்க சார்? இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 400 கோழி இருக்குது சார் என்கிட்ட. முதல்ல வந்து ஃபீமேல் மட்டும் முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு 300 முட்டை கிட்ட வந்துடுச்சு. இப்போ இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஒரு 250 முட்டை டெய்லி எனக்கு கிடைக்குது. ஓகே, என்னென்ன பிரச்சனைகள்லாம் முன்னாடி இருந்தது, இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு? வெள்ளை கழிச்சல் சார், நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் சார். கோழி வந்து பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த இயற்கை மெடிசன் கொடுத்தது தான். ஒன்று வந்து ரெக்க விழுறதில்லை, முடி கொட்டுறதில்லை சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து எனக்கு முட்டை நல்ல சைஸ் வருது, முட்டை நல்ல சைஸ் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழப்புகள் என்றது ஹெம்மன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இல்லை, 0%. அது வந்து 100% உங்களால் ஷூராக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும் சார். ஏன்னா இது வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒரு உயிருள்ள பொருள். இப்போ நீங்களும் வீடியோ பார்த்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியுது. உங்களை பார்த்துட்டு இன்னொருத்தர் வாங்குவாங்க இல்லையா? ஆமாம் சார், அதெல்லாம் அதுக்காக கேட்குறேன். இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது? நிறைய யூஸ்ஃபுல்லாக சார். எனக்கு அதான் சொல்லேன், நான் ஹெம்மனால் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன். காரணம் என்ன, நான் ஒவ்வொரு நாளைக்கு நான் அலைஞ்சது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த மருந்தை தேடின்னு இங்கே கிடைக்குமா, அந்த இதுக்கு வேறு ஏதாவது போட்டு அந்த பறவைகளை நம்ம காப்பாற்றலாமான்னு சொல்லி நான் துடிச்சேன் பாருங்க, எனக்கு தான் தெரியும். டெய்லி அவர் வந்து இந்த மாதிரி போயிடுச்சுப்பா, எந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லி அவர் வேலை செய்கிறவர் தானே, அவரும் டென்ஷன் ஆகிடுவார். அவரும் டென்ஷன், இந்த மாதிரி ஆகுது இப்போ என்னப்பா ஏதாவது ஒன்று செய்யுங்களேன், யாராவது டாக்டரை கூப்பிட்டு வாங்கலை, இது வாங்க கூப்பிடுன்னு. இப்போ டாக்டரை கூப்பிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, டாக்டரும் இந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் தருவார். அவர் மட்டும் டாக்டர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம் ஒன்று. அதனால் வந்து இல்லை, இதுக்கு பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு ரெமெடி நம்ம தேடணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்வத்தில் தேடி நான் வந்து கடைசியில் எனக்கு ஹெம்மன் கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹெம்மன்
போட்டு இப்போ நல்லா திருப்தியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மந்த்லேருந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெம்1 ப்ராடக்ட்டுக்கு மாறுறீங்க. ஸோ மாறும்போது உங்களுக்கு உடனே இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துருப்பீங்க, நாளைக்கே வந்து இது சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் என்ன இருக்குங்களா கோழிங்கிட்ட? இல்லை அப்படி மாறலாமா? தப்பு இல்லையா? இல்லை, மாறதில் தப்பு, எந்த விதமான தப்பும் கிடையாது சார். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக டெய்லி ஒரு குஞ்சுங்களுக்கு மருந்து கொடுத்துனே இருந்தாக்கா அது வந்து ஹெல்த் அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து அளவுக்கு மீறி கொடுக்கறது வந்து நம்மளுக்கும் மனிதனுக்கு எப்படி ஹெல்த்துக்கு நல்லது இல்லையோ அதே மாதிரி மிருகங்களுக்கும் பறவைகளும் நல்லது இல்லை இல்லையா? அதனால் நாங்களும் வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து மூலிகைகளுக்கு மாறி தான் ஆகணும். அந்த மாதிரி மாறும்போது ஹெம் வந்து மூலிகை தான், கம்ப்ளீட்டாக எல்லாம் மூலிகை தான். அந்த மூலிகை இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடனே மாறுறதில்ல, தப்பு இல்லைன்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இல்லை அது ஏற்றுக்குதான்னு கேட்குறேன். இப்போ இங்கிலீஷ் நேற்று வரைக்கும் கொடுத்துருது, இன்னைக்கு வந்து ஹெம்1 கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து கோழிங்களுக்கு அடாப்ட் ஆகிக்குதுங்க? இல்லை சார், நம்ம தண்ணியில் தானே கொடுக்க போகிறோம். அது வாட்டர், த்ரூ த வாட்டர் தானே. வாட்டர் கொடுக்கும்போது அது தண்ணி குடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது, அதோட பாடியில் சேஞ்ச் ஆகுது. அந்த முடி எனக்கு வித்தின் 1 வீக்கில் எல்லாம் ரிசல்ட் எப்படி தெரியுதுன்னா, அந்த ரெக்கைகள் கொட்டுறதே இல்லையே, உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும்? ஆமாம், உடனே பார்க்க முடியாது 1 வீக்கில். அதுக்கப்புறம் நான் வந்து 2 செட்டு வாங்கிட்டு வந்து ஒரு செட்டு ஸ்டாக்கில் வச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுக்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் வீக் வந்து ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கோழி ஒன்று இறந்தது. அது எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா இது அதாவது அப்படியே ஆச்சுன்னாக்கா, நான் உடனே வந்து சார்கிட்ட கேட்ட, ஒன்றும் இல்லைங்க, வேறு ஏதாவது கூட பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு தைரியத்தை சொன்னார். அதே மாதிரி அந்த தைரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பூச்சி கிடச்சிருக்குது அதுக்கு. அதில் இறந்தது. அது நம்ம வந்துட்டேன், என்ன இந்த மாதிரி ஏதாவது இருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம ஹெம்1 கொடுத்துன்னு இருக்கிறேன். கோழி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், ஏதாவது ஒரு கோழி வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிற்குதா அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது சில மெடிசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய் வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம் சார். அது இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாமே ஒன்றா பிடிச்சி அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார். ஆமாம், டைமிங்கு. ரெண்டாவது எந்த கோழியை எங்கே பிடிக்கிறது சொல்லி எத்தனை பேரை நம்ம வச்சு பிடிக்கிறதுன்னு இருக்கிறது. ஸோ இந்த ஹெம்1ன்றது வந்து த்ரூ த வாட்டர் நம்ம கொடுக்கும்போது எனக்கு ஒரு வேஸ்டான செலவுகள் எல்லாம் ரொம்ப எனக்கு குறைஞ்சது இல்லையா சார்? நான் இல்லை, இப்போ வந்து 400 கோழி வச்சுக்கிறேன். 400 கோழி வந்து ஒரே நாளில் பிடிச்சி நம்ம மருந்து எத்தனை நாள் பிடிச்சி கொடுக்குறது இல்லையா? நான் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் இதில் கிடையாது. மருந்து நம்ம தண்ணியில் வச்சு கொடுத்தோமா, அது பாட்டுக்கு குடிச்சிட போகுது, அது பாட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்க போகுது. ஸோ அது ஒரு உங்களுக்கு வந்து எனக்கு பெனிஃபிட். ஆமாம் சார், நம்மளுக்கு வந்து எனக்கு லேபர் காஸ்ட் எல்லாம் அதில் எனக்கு மிச்சமாயிடுது. பிடிச்சி ஒன்று இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. இல்லை அதெல்லாம் ஆமாம், எதுக்கு போட்டோன்னு நமக்கு தெரியாது. இல்லை, இப்போ சில பேர் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குங்களா சார், அந்த கோழியை பிடிச்சி நீங்கள் தனியாக பாருங்கள் சார். நான் எந்த கோழியை நான் பார்க்கறது? அது நான் ஓடும்போது நல்லா ஆக்டிவாக ஓடும் இல்லையா? கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நான் ஓடும்போது ஆக்டிவாக ஓடும். அந்த கோழிக்கு வியாதி இருக்குன்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கல் செய்ய முடியாது. ப்ராக்டிக்கலாக பேசணும், எது பேசினாலும். ஏன்னா நம்ம வந்து வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ப்ராக்டிக்கலாக பேசணும். அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கோழியை நம்மளால் பராமரிக்க முடியும். ஒரு 20-30 கோழினா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது ஒரு 400 கோழிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். ஸோ அது ஒன்று மருந்து கொடுத்துட்டோமா, இல்லை ஒரு கேஜில் போட்டு வைக்கணும், தனி பார்ட்டிஷனில் வைக்கணும். அது இல்லாமல் இவ்வளோ கோழிங்களுக்கும் ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரே ஆள் தான். இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் இருக்க மாட்டோம், வருவோம், நாங்கள் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஈவினிங் ஆனால் போயிடுவோம். அவர் வந்து ஒரே ஆள் தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கு வந்து டெய்லி கிளீனிங்கு ப்ளஸ் இந்த மருந்து வைக்க சொன்னால் மருந்து வச்சுருவார். அவர் மருந்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலை பார்ப்பார். 1 ஹவருக்கு ஒரு 1.5 ஹவருக்கு ஒரு முறை வந்து எக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்மக்கிட்ட ஈவினிங் ஆனால் என்கிட்ட சொல்லிடுவார். அவர் ஓகே, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ இல்லை அதெல்லாம். சார், அதேமாரி ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன சொல்லுங்கள். இங்கிலீஷ் மெடிசனில் வந்து அந்த டோசேஜ் இப்போ வந்து டே 1னா அதுக்கு ஒரு ரேஷியோ கொடுக்கணும், வளர்ந்த கோழினா அதுக்கு வேறு மாதிரியான மெடிசனு. ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேட் சில பேரால் இப்போ வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியாது. கொஞ்சம் ஒரு ஏஜ்டான பர்சன் பண்ணுற போது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் ஏதாவது இருக்குங்களா? இல்லை சார், அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு கோழி தெரிஞ்சால் அவர் சார் சொல்லார், இந்த 2 ml கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் தென்படலை. நான் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. இது வந்து கோழியை வந்து 5 ml அந்த தண்ணியில்
கலந்து கொடுக்குற சொல்லிடுறாரு. அதே மாதிரி கலந்து நம்ம டெய்லி கொடுத்துட்றோம். ம் கொடுத்துற பிறகு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. நம்ம ஏன் சார் அந்த மாதிரி தனித்தனியாக போகணும்? ம் இல்லை இப்போ இதில் எல்லாமே ஒரே ஏஜ் உள்ள கோழிங்க. ஆமாம், எல்லாம் ஒரே ஏஜ். இப்போ வந்து இன்னொரு ஸ்டேஜில் ஒரு கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து ப்ரூடிங்கில் இருக்குது. ஸோ அந்த கோழிங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு என்ன மாற்றுவீங்களா, சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை அதே மாதிரி தான், அதே டோசஸ் தான் தரேன். அதே டோசஸ் தான் தரேன். இப்போ அது 1 டே கொஞ்சி கூட இருக்க இந்த தண்ணியை உங்களுக்கு கலக்கிற தண்ணியிலே இதில் எடுத்துன்னு போய் ஒரு சின்ன குவான்டிட்டி கொடுத்துருவேன் நான். அது குடிச்சிடும். ஓகே. நல்ல நேச்சுரல் மெடிசன் நம்மளுக்கு கிடைச்சி போச்சு. அது ஒன்று வச்சா காப்பாற்றின்னு போயிடலாமே. நான் இந்த கோழிக்கு மட்டும் கொடுக்கலையே, கின்னி கோழிகளுக்கு தரேன், டர்க்கி கோழிங்களுக்கு தரேன், டர்க்கி குஞ்சுங்களுக்கு தரேன், வாத்துக்கு தரேன், இப்போ புறா வாங்கினா புறாக்கு தர போகிறேன். ஒரே மெடிசன் எல்லா பறவைகளுக்கும் தரலாம், தாராளமாக தரலாம். ஏன் இவ்வளோ எதுக்கு? இப்போ நான் ஆடு வளர்த்தா இது கூட தர போகிறேன். எதுக்கு? ஆட்டுக்கு ஏற்றுக்குங்களா? ஆமாம், கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அது என்ன இதுக்கு வந்து 2 ml என்னும்போது அதுக்கு ஒரு 5 ml தரணும், அவ்வளோதான். காஃப் சிரப் தான் வேறு. ஆமாம், அவ்வளோதான். டோசேஜ் தான் மாறும். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன இருக்குது. நான் என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, சரியில்லை மூஞ்சி மேலே சொல்லிடுவேன் நான். என்னுடைய கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து யாருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம் சார். நம்மளுக்கு நல்லதாக தெரிஞ்சுன்னா நம்ம ஏன் அது விடணும் சொல்லுங்களேன். அதாவது குரானில் வந்து சார், குல்லு நஃப்சுன் ஜாயிகத்துல் மௌத், அதாவது ஒவ்வொரு உயிரினமும் இறக்கக்கூடியவை. அது மனிதனாகவும் இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மிருகமாகவும் இருக்கலாம், எறும்பாக கூட இருக்கலாம். இறப்பு வரதான் செய்யும். இருக்கிறோம். ஆமா, அது வந்து இறைவன் நிர்ணயிச்சுட்டேன். இப்போ என்னதான் நாங்கள் முயற்சி பண்ணாலும் போற உயிர் போதான் செய்யும். அது இல்லாத இந்த மருந்துல நம்மளால காப்பாற்ற முடியும் போது நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், முயற்சி பண்ணணும். அதுல வந்து இந்த முயற்சியில வந்து ஹெம்மன் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நான் ஏன் வேற மெடிசனுக்கு போகணும்? அதே மாதிரி ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் இருந்தால் தானே சார் அது கொடுப்போம். கண்டிப்பா. சரி, நீங்களும் தேவையில்லாம ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி பேசணும்னு அவசியமும் இல்லை. தேவையில்லை. ஏன்னா நாங்கள் காசு கொடுத்து தானே சார் வாங்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு கோழி இறந்துச்சுன்னா நீங்கள் அந்த மருந்தை திட்ட தான் செஞ்சுருப்பீங்க. ஆமாம், நான் அவரை திட்ட தான் செய்வேன் நான். ஏன்னா அவர் கொடுக்குற மருந்து வேலை செய்யலையான்னாக்கா, நீ கொடுத்த மருந்து வேலை செய்யலப்பா, நீ என்ன காசு கொடுத்த, என்னோட காசு திருப்பி கொடுன்னு கேட்பேன் நான். இல்லையா? இப்போதான் எல்லாமே ஆன்லைனில் திட்டணுன்னா திட்டலாம், இது கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ரிவ்யூஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமா பண்ணலாமே சார். அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்தா சொல்லிடணும். ஏன்னா நானும் போயிட்டு இறைவன் கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஒரு பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் நல்லதுன்னு சொல்லின்றேன்னா நான் போய் பதில் சொல்லி ஆகணும். நல்லா இருக்கிறவர் நல்லா இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் பேசும்போது தெரியுது அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததால திருப்தியாக இருக்கு சார். ஓகே சார், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து இந்த ஹெம்மோன் ப்ராடக்ட்டை மாறி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மர் நடத்திட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கோழியிலே வந்து இறப்பு விகிதமும் சரி, முட்டையோட சைஸ்லேருந்து அந்த முடி கொட்டிக்கிற பிரச்சனைலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதன் மூலிமா நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மருந்தை பயன்படுத்தும் போது என்னென்ன அளவுலேருந்து கோழிகளுக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் எப்படி இதை வந்து வீக்லி ஒன்ஸுங்களா இல்லை டெய்லி ஒன்ஸாக எப்படி சார் அந்த மருந்து கொடுப்பீங்க? சார், இது ஃபஸ்ட்டு சார் கொடுக்கும்போது எனக்கு என்ன சொன்னார்னாக்கா, 1 மாதம் நீங்கள் வந்து கண்டினியூவாக கொடுக்கணும். இது வந்து 6 நாள் இந்த 2 மருந்தும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. என்னென்ன மருந்து சார்? இது ஹெம்1ம் காஃப் சிரப் இது 2மே சேர்த்து வந்து நீங்கள் ஒரு மாதம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 7வது நாள் வந்து இந்த இது சுக்கா மட்டும் வந்து தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் வந்து கண்டினியூவாக நான் 1.5 மாதம் கொடுத்தேன். 1.5 மாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட்டு. அந்த நீங்கள் சொல்கிற முடி கொட்டுற பிரச்சனை, வெள்ளை கழிச்சல், இது எந்த பிரச்சனையுமே இல்லை நம்மளுக்கு. நல்ல முட்டை கூட நல்ல இப்போ நல்ல சைஸில் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னாக்கா, வீக்லி 2 டேஸ், அதாவது 5 ml per liter ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னாக்கா கோழிங்களுக்கு வச்சிருவேன். திங்கள் செவ்வாய் வைப்பேன், புதன் வியாழன் கேப் விட்டுருவேன், வெள்ளிக்கிழமை இந்த சுக்காவை கொடுத்துருவேன். மறுபடியும் சனி 2 நாள் கேப்பு, திங்கள் செவ்வாய் இது கொடுத்துருவேன். ஓகே, 5 ml per liter மடிச்சு அந்த மாதிரி ஃபைனலாக கொடுத்துருவேன் சார். ஓகே சார், நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இந்த ரிசல்ட் வந்திருக்கோம், இதே மாதிரி வந்து ஒரு புதிய பண்ணையாளர்களுக்கும் இல்லை கோழி வளர்ப்பு ஃபஸ்ட் டைம் ஈடுபடுறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நானே சஜஷன் பண்ணுவேன் சார். நான் சொல்லி கூட இருக்கிறேன் பண்ணைக்காரங்களுக்கு. அவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணைங்க வச்சானா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 மெடிசனுக்கு போகிறது நம்ம ஒரே மருந்தை விட நின்றுலாம் இல்லையா? முதல்ல வந்து நம்பிக்கை வேணும் சார். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஏதோ பாய் சொல்கிறாரு ஏதோ போட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது போட்டால் நல்லாவும்பா,
பாய் போட்டிருக்கேன் நல்லா ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்பிக்கையோட நீங்கள் M1 யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் பலன் தரும். ரொம்ப நன்றி சார். ஆமாம். இது பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாமல் உங்களுக்குமே வந்து நிறைய நோய் வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பண்ணையாளருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தணும். நீங்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணைக்கு வந்திருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க நம்ம கூட. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி பாய். நீ இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்ப்போம். கண்டிப்பாக நான் நிச்சயமாக பார்ப்போம். அப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இங்கே பண்ணியிருக்கீங்க இன்ஷா அதே நம்ம பதிவு செய்வோம் சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக.